ஸோ இப்போ இந்த டைமண்ட் ஸ்டார் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ரெண்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்பர் ட்ரையாங்கிள், செகண்ட் வந்து லோவர் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இந்த அப்பர் ட்ரையாங்கிளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் லூப் கண்டிஷன் எழுதுவோம். ஸோ நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு அப்பர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து அவுட்டர் லூப் ஃபார் ரோஸ். இப்போ எத்தனை அவுட்டர் லூப் கண்டிஷன் எப்படி எழுதணும்? இப்போ நம்ம இன்புட் 5 கொடுத்தா நம்ம அப்பர் ட்ரையாங்கிள் வந்து 5 வாட்டி லூப் வந்து ரன் ஆக போகுது, 5 ரோ வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம நார்மலாக கொடுக்குற ஃபார் ஸ்டேட்மெண்ட் தான். இன்ட்டு I = 1, I <= n, I ++. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்பேசஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேஸ் இருக்குது. இதை இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஃபஸ்ட் ரோக்கு 4 ஸ்பேஸ் இருக்குது, செகண்ட் ரோக்கு 3 ஸ்பேஸ் இருக்குது, ஸோ தேர்ட் ரோக்கு 2 ஸ்பேஸு, ஃபோர்த் ரோக்கு 1 ஸ்பேஸு, ஃபிஃப்த் ரோக்கு 0 ஸ்பேஸு. ஸோ இப்போ n ஸ்பேஸ் I வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஃபார்முலா மாதிரி நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம n - I தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு. ஸோ 5 - 1 தான் 4, 5 - 2 தான் 3. ஸோ இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபார் இன்ட்டு j = 1, j <= n - I, j ++. ஓகேவா? இப்போ எஸ் அவுட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த எல்என்னை தூக்கிட்டு ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ஸை வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் எவ்வளோ ஸ்டார் இருக்குதுன்னு பாருங்கள், 1 ஸ்டார் இருக்குது. செகண்ட் லைனில் 3 ஸ்டார் இருக்குது. தேர்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் இருக்குது. ஃபோர்த்து லைனில் வந்து 7 ஸ்டார் இருக்குது. ஃபிஃப்த்து லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இது எந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கணும். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, பிரிண்ட் ஸ்டார்ஸ்ன்னு போட்டாச்சு. இப்போ இது என்ன கண்டிஷனில் இந்த ஸ்டார்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ ட்ரையல் அண்ட் எரர்லாம் நான் நிறைய பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் I - 1 போடும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டார்ஸ் கிடைக்குது. ஈக்குவல் டு 2 ஸ்டார் I - 1. பாருங்கள், எல்லாத்துக்குமே இது சாட்டிஸ்ஃபை ஆகும். 2 × I அது 2. ஓகேவா? 2 × 1 வந்து 2 தான். -1 வந்து 1, நம்ம ஸ்டாரோட வேல்யூ கிடச்சிது. ஸோ இங்கேயே வந்து செக் பண்ணி பாருங்கள். 2 × I, 2 × Iனா இங்கே 2, 2 × 2 4. ஸோ 4 - 1 வந்து 3 கிடச்சிது நம்மளுக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா லைனுக்கும் நீங்கள் செக் பண்ணாலும் அதே மாதிரி கரெக்டாக கிடச்சிரும். ஸோ அந்த கண்டிஷனை வந்து நான் இப்போ இங்கே கொடுக்குறேன். இன்ட்டு j = 1, j <= 2 ஸ்டார் I - 1, j ++ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ஸை வந்து பிரிண்ட் பண்ணோம். எஸ் அவுட் கொடுத்துட்டு எல்லாம் தூக்கிடலாம். தூக்கிட்டு இப்போ ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஸ்டார்ஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் த பேட்டர்னை வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒவ்வொரு வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணுறதுக்காக இந்த எஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துடணும். இப்போ நம்ம அப்பர் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ லோயர் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு அவுட்டர் லூப் கண்டிஷன் ஃபார் ரோஸ் எழுதணும். ஸோ இப்போ இதுக்கு அவுட்டர் லூப் கண்டிஷன் எப்படி எழுதலாம்னா, எத்தனை ரோஸ் இருக்குன்னு பாருங்கள். இன்புட் 5 கொடுக்கும்போது நம்ம லோவர் பேட்டர்னில் வந்து 4 ரோ தான் இருக்குது. ஸோ n - 1 ரோஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம 4 வாட்டி லூப் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்தாலே போதும் அவுட்டர் லூப்பு. ஸோ ஃபார் இன்ட்டு I = 1, I <n I ++. ஏன் இந்த n, ஏன் <n கொடுக்கலன்னா, n கொடுத்தோன்னா 5 வாட்டி லூப் ரன் ஆகும். நம்மளுக்கு 5 வாட்டி ரன் ஆக தேவையில்ல, ஒரு வாட்டி கம்மியாக தான் ரன் ஆகணும். ஸோ n கொடுத்தாலே போதும், 4 வாட்டி லூப் ரன் பண்ணால் போதும் எனக்கு இப்போ இந்த செகண்ட் லோவர் ஆஃப்க்கு. ஸோ இப்போ இந்த அவுட்டரில் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்பேசஸ் கொடுப்போம். ஸோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இது என் I வந்து 1 வச்சுக்கலாம். இதுதான் I என்னுடைய. இப்போ இந்த செகண்ட் லோவர் ஆஃப்க்கு இதுதான் I = 1. இதுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பேஸ் இருக்குது. செகண்டுக்கு வந்து 2 ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு வந்து 3 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுக்கு 3 ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து 4 ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? 4 ரோ தான் இருக்குது, 5வது ரோ இல்லை. அதனால் இதை வந்து நான் தூக்கிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஐக்கும் ஸ்பேஸுக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள்.
ஐ ஒன்னாக இருக்கும்போது ஸ்பேஸ் 1, ஐ 2ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் 2. ஸோ ஐயும் ஸ்பேஸும் ஒன்னாக இருக்குது. ஸோ இதை எப்படி கொடுக்கலான்னா ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 1, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ, ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஜேவும் ஐயும் ஒன்றா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வாங்க, ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் அவுட் இந்த எல்லாம் தூக்கிட்டு ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே 2 ஸ்பேஸ் ஆட் ஆகிட்டே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரோவில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது? 7 ஸ்டார்ஸ் இருக்குது. செகண்ட் ரோவில் 5 ஸ்டார்ஸ் இருக்குது. தேர்ட் ரோவில் 3 ஸ்டார்ஸ் இருக்குது. ஃபோர்த் ரோவில் 1 ஸ்டார் இருக்குது. இப்போ இதுக்கும் இந்த ஸ்டார்ஸ்க்கும் இந்த ஐக்கும் இந்த எண்ணுக்கும் எதனா ரிலேஷன் இருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் இது ட்ரையல் அண்ட் எரரில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன். அதில் நான் கண்டுபிடிச்ச ரிலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் ஈக்குவல் டு n மைனஸ் ஐ ஸ்டார் 2 மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம இந்த வேல்யூவை போட்டு பார்க்கலாம். இப்போ என்னன்னது 5. ஸோ 5 மைனஸ் ஐனானது இங்கே ஐ வந்து 1. ஸோ 5 மைனஸ் 1 வந்து 4. இது டோட்டல் வேல்யூ 4ஆக மாறிடுது. 4 இன்ட்டு 2 என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் ஆகும், மைனஸ் ஆகாது. ஸோ 4 இன்ட்டு 2 வந்து 8ஆக மாறிடும். ஸோ 8 மைனஸ் 1 வந்து 7 வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இங்கேயே நான் கொடுக்குறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி போகிறேன் பாருங்கள். ஸோ இங்கேயே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். எனக்கு n வந்து 5, 5 மைனஸ் ஐனா ஐ வந்து 2, 5 மைனஸ் 2 வந்து 3. ஸோ 3 இன்ட்டு 2 என்னது 6, 6 மைனஸ் 1 வந்து 5. ஸோ எனக்கும் இங்கே 5 வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி தான் இந்த கண்டிஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பிரிண்ட் ஸ்டார்ஸ், ஓகேங்களா? ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 1, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்போ இந்த கண்டிஷனை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். n மைனஸ் ஐ ஸ்டார் 2 மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு ஜே ப்ளஸ் ப்ளஸ். இப்போ எஸ் அவுட் கொடுத்துட்டு இந்த எல்எனை தூக்கிட்டு நம்ம ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 2 ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் லைனில் ஒன்று பிரிண்ட் ஆகிறதுக்காக இந்த எஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம அப்பர் ஆஃப் லோவர் ஆஃப் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் கொடுத்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இன்புட் 5 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஸ்டார் பேட்டர்னை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம் நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.